என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். ஜீவ சமாதி வழிபாடு என்பது எல்லாருமே பண்ணலாமா, அல்லது சித்தர்களுடைய வழிபாடு எல்லாருமே பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குங்க. இதை விட என்னென்னா, இப்போது ஒவ்வொரு சிலருக்கு இயற்கையாகவே அந்த அமானுஷ்ய சக்திகள், அமானுஷ்ய நிகழ்வுகள் இயற்கையாகவே அவங்க உடம்புலையும் நடக்கும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அது ஏன் நடக்குது, அந்த வீட்டில் என்ன தான் இருக்குது, வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னா அவங்க நிம்மதியாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தூக்கம் வராது, எப்படா வெளியில் போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அப்போ இவங்களுடைய ஜாதக கட்டங்களில் எந்த மாதிரி தாக்குதல் இருக்குது, நீங்கள் ஜாதக கட்டங்களில் கூட நீங்கள் பார்க்க வேண்டாங்க, தெய்வீக ரீதியாகவும் சரி அமானுஷ்ய சக்தி ரீதியாகவும் சரி இது எதனால் நடக்குது. அப்போது இதுக்குமே ஸ்ட்ரோக் சம்மந்தமான பிரச்சனை, பாத எரிச்சலுக்கெல்லாம் இதுக்கு சம்மந்தம் உண்டு, பார்க்கலாங்க.